அஜயை பிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களை தான் கவுக்கணும். யாரு மணி? என்ன தெரியுமா? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அங்கிள். ஆமா, இது என்ன அங்கிள், ஊர்ஹா கேரியரா? இதுதான் என் சாப்பாடு கேரியர்மா. மை காட், இவ்வளவு கம்மியாவா சாப்பிடுறீங்க? அதான் இவ்வளவு எலிச்சிட்டீங்க. வாங்க வாங்க, இன்னைக்கு என் கூட லஞ்ச் சாப்பிடுங்க. வாங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். அங்கிள், எனக்கு 1 crore பாலிசி எடுக்கணும். 1 கோடி ரூபாயா? சோனியா, சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஹெல்த்துக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையா? அத டீடைல்ஸ் பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, மெயின் நாமினி எனக்கு அப்புறம் இந்த பணம் யாருக்கு போய் சேரணும்னா அஜய். அஜய்? எஸ், அஜய். அவங்க அப்பா பேரையும் எழுதிக்கோங்க, பத்மநாபன். பத்மநாபன்? எஸ், அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. 13B புத்தா ஸ்ட்ரீட், ரங்கராஜபுரம், மெட்ராஸ். அதே அட்ரஸ். அஜய் என் பையன். கரெக்ட்? கரெக்ட் அங்கிள். உங்க அளவுக்கு உங்க சன் ஷார்ப்பே இல்ல. ஏன் அங்கிள், உங்க பையனை நீங்க லவ் பண்றீங்களா? யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? நான் யோசிக்காமலேயே உங்க பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் கலாட்டா பாட்டி, அதனால என் லவ்வையும் அவர் விளையாட்டாவே நினைச்சிட்டு இருக்காரு அங்கிள். நீங்க தான் என் ட்ரூ லவ் பத்தி அவருக்கு எடுத்து சொல்லணும். நான் உனக்கு அப்பம்மா. எனக்கு மாமா தானே அங்கிள். நான் உங்க சன்னை ஏன் லவ் பண்றேங்கிறதுக்கான காரணங்கள் இந்த லெட்டர்ல இருக்கு. இது உங்க பையனுக்கு, இது உங்களுக்கு. எனக்குமா? உங்க பையனை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறத இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். படிச்சு பாருங்க. அப்பாவும் பிள்ளையும் ஒரு முடிவுக்கு வாங்க. அது நல்ல முடிவா இருந்தா நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வருவேன். இல்லைன்னா நாமினி அஜய், சன் ஆஃப் மிஸ்டர் பத்மநாபனுக்கு 1 கோடி ரூபாய் வரும், நான் செத்ததுக்கு அப்புறம். இந்த லெட்டர் இன்னைக்கு கொடுக்கறதால எது உடைய போகுதோ என்னமோ. பாக்ஸி, ஒரு வீட்டுல உடையற மாதிரி இத்தனை பொருள் தேவையா? அவளுக்கு என்ன எழுதி விட்டாள், அகப்பட்டவன் நான் அல்லவா, அகப்பட்டவன் நான் அல்லவா. வீட்டை காலி பண்ண போறியா? இப்ப நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டையே காலி பண்ண போற. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னால எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு தான் என் முயற்சி. இத பாருப்பா, ஊரெல்லாம் இன்சூர் பண்ணிட்டேன். இந்த வீட்டை அந்த வாட்ச கொடு. ஏன்பா? கொடுத்துருப்பா, ரொம்ப காஸ்ட்லி, ப்ளீஸ். தேங்க்யூ. இருக்கிறது ஷர்ட் பேண்ட் தான், உடையாது, கிழியும், பரவாயில்ல, தச்சுக்கலாம். என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு தான்பா. கடவுளே கருமாறி காப்பாத்து. இது உனக்கு, இது எனக்கு. எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன்றது இதுல நல்லா எழுதி வச்சிருக்கப்பா. என்னப்பா இது? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் போய் லெட்டர்ல எழுதிக்கிட்டு? நான் எழுதலப்பா, சோனியா. சோனியா? அவனையா, அவ உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு லெட்டர். ஓ, ரெக்கமெண்டேஷனுக்காக உன்கிட்ட வந்துட்டாளா? பாலிசி ஏதாவது போடுறேன்னு சொன்னாளா? ஆமா. அதுக்காக ஏன்பா இப்படி போஸ்ட்மேன் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்? அங்கிள், உங்க சன் நான் கொடுத்த லெட்டர் கிழிப்பார்னு தெரிஞ்சுதான் கிழிக்க முடியாத சிந்தட்டிக் பேப்பர்ல எழுதிருக்கேன். அதை கிழிக்கிறதுக்காக உங்க சன் ஒரு ருத்ர தாண்டவமே ஆடுகிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆமா, கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கா. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு பிடிச்ச குணமே அவரோட கோவம் தான். அங்கிள் அங்கிள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இந்த லெட்டரையும் அவர் கிழிக்க.